ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு மீனை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஆர்ச்சர் ஃபிஷ். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஆர்ச்சர் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ அதனால தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க இதை பற்றி நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ கைஸ், யாராவது இந்த வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், வாங்க இந்த மீனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், பேர்லேயே ஆர்ச்சர் ஃபிஷ்ஷுன்னு இருக்கு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மீனும் இருக்கும். ஸோ இந்த மீன் வந்து தண்ணியை ஸ்ப்ளிட் பண்ணி தண்ணிக்கு மேலே இருக்க இன்செக்டை கரெக்டாக ஷூட் பண்ணி சாப்பிடும். ஸோ அதனாலே இந்த மீனை வந்து அக்வேரியம் ஹாபியில் ரொம்ப ஃபேமஸான மீனை ஆக்குது. ஸோ எனக்கும் இந்த மீனை பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மீனோட எபிலிட்டி தான். ஸோ இந்த மீன்கிட்ட வந்து நீங்கள் வந்து விளாட்லாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிக்கில் இன்செர்ட்டோ இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரிம்பை கட் பண்ணி ஒரு சின்ன பீஸோ இல்லாட்டி சின்ன மீனோட பீஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு குச்சியில் ஸ்டிக்கில் வச்சு அதை வந்து ஷூட் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி அது கூட விளாட்லாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது வந்து. ஸோ வீட்டில் யாராவது வந்தால் கூட நம்ம வந்து கெத்து காட்டலாம். இங்கே பாருங்கள், குச்சியில் இதை வச்சு காட்டுற பாருங்கள், துப்பி துப்பி மீன் சாப்பிட்றது. ஸோ அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் போடுவோம். வீட்டுக்கு யாரும் விருந்தாளி வந்தாங்கன்னா குச்சியில் ஸ்டிம்பை சொருவியோ இல்லை இப்படி எஸ்எஸ் சொருவி அப்படியே ஷூட் பண்ணி காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் காட்டணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி மீனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் நல்லா வித்தா காட்டுற மீனாக இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ கைஸ், இந்த மீனை வந்து நீங்கள் டேங்க்கில் வைக்கிறீங்கன்னா கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்கிறதோட நீங்கள் வந்து இதுக்குன்னே ஸ்பீஷியஸ் டேங்க்காக ஒரு குரூப் ஆஃப் ஃபாஸ்டர் ஃபிஷ்ஷை வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கம்யூனிட்டி டேங்க் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட்டு செமி அக்ரெசிவ் ஃபிஷ்ஷஸை கூட விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வாட்டர் பெராமீட்டருக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி மீன்களையும் விடுங்க. அண்ட் கைஸ், இந்த மீன் வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு சின்ன மீன்களை விட்டுறாதீங்க. இந்த மீனை வந்து அதை துரத்தி சாப்பிட்ரும். ஸோ அதனால் இதோட வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு மீன்களை விடுங்க. அண்ட் கைஸ், இந்த ஆர்ச்சர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கிஷ் வாட்டர்லேயும் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வாழக்கூடிய மீன்களாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாக்கிஷ் வாட்டரில் தான் இந்த ஆர்ச்சர் ஃபிஷ்ஷை வச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சிங்கன்னா அது வந்து இருக்கும், பட் ரொம்ப நாள் உங்கள் கூட இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிளாக்கிஷ் வாட்டரில் வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ சில ஆர்ச்சர் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீஷஸோட நேமெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். ஸோ இந்த ஸ்பீஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணி அது இருந்துக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த ஸ்பீஷஸ் எல்லாம். ஸோ இதுக்கு ஃபீடிங்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே பிளட் வேர்ம்ஸு இல்லாட்டி லைஃப் ஃபிஷ்ஷஸை கொடுத்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வித்தக்காட்டி தான் ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேர்ம்ஸு அண்டு சின்ன கிரிக்கெட் பூச்சிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்செக்ட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே நீங்கள் ஒரு குச்சியில் வச்சு ஜம்ப் பண்ணி ஃபீட் பண்ண வைக்கலாம். ஸோ லைவ் தான் வைக்கணும்லாம் இல்லை, ஸ்ட்ரிம்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த எறா கூட நீங்கள் வைக்கலாம். இல்லாட்டி மீன்கள் சின்ன சின்ன மீன்களை துண்டு துண்டாக கட் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மீனோட வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க இதோட பிஎஸ் லெவல் பார்த்துடலாம். பிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 7.5 இருந்து 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ரல் ஹாட்னஸ் 250 ppmல இருந்து 300 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், நீங்கள் வந்து பிளாக்கிஷ் வாட்டர் டேங்க் செட்டப் பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்ச்சர் ஃபிஷ்ஷுக்கான கரெக்டான பிளாக்கிஷ் வாட்டர் பிபிடி லெவலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ சாலினிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.010 pptயும் அதிலிருந்து 1.015 pptயும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். அண்ட் கைஸ், இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம், அது எனக்கும் தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆர்ச்சர் ஃபிஷ்ஷஸை விடுங்க, அதில் கண்டிப்பாக மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும். ஸோ கைஸ், இந்த அளவுக்கு ஆர்ச்சர் ஃபிஷ்ஷோட பிளாக்கிஷ் வாட்டரோட பிபிடி லெவலு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்ச்சர் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லி தனியாக இருக்க ஸ்பீஷஸ்ன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் தமிழில் நம்ம இதான் ஃபஸ்ட்டு போடுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக மீனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Bye bye guys.